இவ்வளோதான் ட்ரை பண்ணியும் உங்களுக்கும் உங்கள் புருஷனுக்கும் செட் ஆகலையா, உங்களுக்கும் உங்கள் பொண்டாட்டிக்கும் செட் ஆகலையா, பிரிஞ்சிருங்க. அதாவது டைவர்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். டைவர்ஸ் நான் அட்வொகேட் பண்ணலைங்க. ஆனால் பிள்ளைங்களுக்காக நான் கூடவே இருப்போன்னு ஒரு பொலித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து அதை பார்த்து பசங்க இப்படி தான் இருக்கணும் போல் புருஷன் பொண்டாட்டின்னு தப்பான பாடங்கள் கற்றுக்கக்கூடாது. நிறைய ஃபேமிலிஸில் பிடிக்கலன்னு தெரிஞ்சுமே சும்மா கடமைக்கு இருந்து வெளியே ஒரு ட்ராக் ஓடும். அந்த மாதிரி ஓடும்போது நீங்கள் வீட்டில் பண்ணுற போலித்தனம், வெளியே பண்ணுற போலித்தனம் எனர்ஜி லெவலாக மாறி உங்கள் பசங்களை இம்பேக்ட் பண்ணும். அப்போ நாளைக்கும் அவங்க லைஃப் சரியில்லைன்னா பேசி க்ளோஸ் பண்ணுறதுக்கு பதில் இன்னொரு ட்ராக் வச்சுக்கலாம், இன்னொரு ஆளை வச்சுக்கலான்ற ஒரு தாட் ப்ராசஸ் வரும். அது நல்ல ஒரு டீச்சிங் கிடையாது நம்ம பசங்களுக்கு பண்ணுறது. பிள்ளைங்களுக்காக கடமைக்காக இருக்கிறோன்ற கல்யாண வாழ்க்கைகள், போலியான கல்யாண வாழ்க்கைகள் அதிகமாக காயம் கொடுத்துருக்கு பெத்த பசங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்த காயங்களை விட. டைவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கூட நீங்கள் போங்க, பட் கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீங்கள் டைவர்ஸ் பண்ணிவிட்டு தனியாக வாழ்கிறன்ற பேரில் இன்னொருத்தங்க கூட உறவு வைக்கிறதும் உங்கள் பசங்களை பாதிக்கும். ஸோ ஒன்று புருஷன் பொண்டாட்டியாக சேர்ந்து வாழுங்க, முடியலையா பிரிஞ்சு கண்ணியமாக வாழுங்க. அதாவது பிரிஞ்சு வேறு எந்த உறவுக்குள்ளேயும் போகாமல் வாழ முடியும்னா வாழுங்க. இல்லை இன்னொரு உறவுக்குள்ளே போகணும் அப்படின்னா அந்த உறவை ஒரு கல்யாண உறவாக மாற்றிட்டு போங்க. அங்கேயும் போயிட்டு கல்யாண உறவு இல்லாமல் வாழ்ந்தீங்கன்னா அதெல்லாம் உங்கள் பசங்களுக்கு தப்பான பாடங்கள் புகட்டும்.